காகத்துக்கு ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஆறுன சாப்பாடு போடுவாங்க. ஆறுன சாப்பாடு போடக்கூடாது. சுடு சாப்பாடு தான் போடணும். ஏன் சார் அதுல என்ன? பித்திருக்களுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பழைய சாப்பாடு மீந்ததெல்லாம் இருக்குது ஆ, பார்த்தீங்களா, ஆ. அதெல்லாம் போடக்கூடாது. என்னைக்கு அமாவாசை அன்னைக்கு, மற்ற நாள் மீந்தது சாப்பாடை போடலாம். அமாவாசை அன்னைக்கு சுடு சாதம் தான் போடணும். சுடு சாதம், கொஞ்சம் பருப்பு, வடை பாயசம் பண்ணியிருந்தாங்கன்னா வடை பாயசத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டு காகம். காகம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களை குறிக்கக்கூடியது. பித்திருக்கள் அந்த வழியாக வருவாங்க. இப்போ நம்மளுக்குமா இந்த பக்கம் 24, இந்த பக்கம் 24, இது வரலாம் ஹரிஹர சர்மா. இந்த 24 24 என்ன ஆச்சுன்னாக்கா பாடி கட்டை. அப்போ அப்போ அந்த 24 இருக்கிற வரையிலும் நம்ம பொறுத்தளவுக்கு சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இருந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் மூத்தோர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அப்படின்னா அமாவாசை, திதிகள், தர்ப்பணங்கள் இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க நம்மளுடைய மட்டும் இல்லை, நம்மளுடைய 3 சந்ததிக்கும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் திருமணம் தடையில்லாமல் நடக்கும். திருமணம் நடந்த விட்டு புத்திர பாக்கியம், சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல கல்வி இருக்கும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கும். ஒவ்வொரு சுபகாரியங்களும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வம் ஆசீர்வாதமும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதனால தான் இந்த அயனங்கள் மாறக்கூடியது, தட்சிணாயனத்திலேருந்து உத்தராயணம் மாறக்கூடியது, சூரியன் பலம் பெறக்கூடிய நாளில் இந்த பித்ருக்களுக்கு நம்மளுடைய கோத்திரதாயாதிகளுக்கு தர்ப்பணம் பண்ணும்போது ஒவ்வொரு முன்னேற்றமும் இருக்குமா, ஒவ்வொரு முன்னேற்றமும் இருக்கும்.